ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி நம்ம வந்து என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா ரோப் ஹீரோ வைஸ் டவுன் கேம் தான் இனி நம்ம வந்து விளாட போகிறோம். ஸோ இந்த கேமை நான் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேனே. ஸோ இதான் நம்மளோட சேனல்லையே ரோப் ஹீரோ வைஸ் டவுன் வந்து புதுசாக வீடியோ போடுறோம். ஸோ இது வந்து ஒரு கேங்ஸ்டர் கேம் தான் வந்து நம்ம விளாட போகிறோம். ஸோ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு யூஸ் த ஜாய்ஸ்டிக் டு மூன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பீட் பண்ண சொல்கிறாங்க. நான் சவுண்டு ஃபுல் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் வெப்பன் எடுத்து ஷூட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, அங்கே நம்மளை ஷூட் பண்ணுறாங்க. அவங்க நம்ம ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரெஸ் த பட்டன் டு கெட் இன் த கார். ஓகே, இப்போ நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணால் காருக்குள்ளே ஏறிப்பான். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளால காரை வந்து பின்னாடி அப்புறம் சைடு லெஃப்ட்டுன்னு கொண்டு வர முடியும். சீக்கு வென் யூ ஃபீல் குக்கி எது என்ன விடன்னு தெரில. ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வந்து மிஷின்ஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 8000 அப்புறம் வந்து 8610 ருபீஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ வந்து மீட் த டிப்சன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரிகர் அடிச்சு ஓகே மீட் த டிப்சன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டிப்ஸன் என்ன சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கே இருக்கான் டிப்சன்? ஓகே, அங்கே ஏரோ மார்க் காட்டுது. இந்த ரோப் பீரியட்லேயே எது தெரியுமா ரொம்ப பெரிய விஷயம், இந்த ரோப் போடுறது தான் மெயின் விஷயமே. ஓகே, இப்போ டிப்சன் வந்துட்டான். ஓகே, இப்போ வந்து ஸ்கூல் பசங்க பேஸ்கெட் பால் கோர்ட்லேருந்து குட்டி பசங்களை வந்து இது கிண்டல் பண்ணுறாங்க. நீ அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி உன்னோட ஸ்டைலில் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி டிப்சன் சொல்கிறான். ஓகே, வந்துட்டாங்க. ஓகே, இப்போ தான் அந்த புள்ளி பசங்க வந்துட்டாங்க. ஏய் நீ யாரா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏன் டேய் நான் உங்களுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்டா அப்படின்றான். ஓ அப்படியா, வாங்க நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர போகிறானுங்க. ஆஹா, நம்மக்கிட்ட கன் இருக்கா? எஸ் கன் இருக்குது. நம்ம கன் எடுத்து என்ன ஷூட் பண்ணிடலாம். ஓகே கலீட். ஆஹா, நிறைய பேர் வராங்க. என்ன எங்கள் ஸ்கூல் பையன் மேலே கை வைப்பியா, அதாவது என் ஃப்ரெண்டு மேலே கை வைப்பியா அப்படின்றானுங்க. ஓகே, அங்கேருந்து வரானுங்க. நம்ம அவனை அங்கேருந்து ஷூட் பண்ணலாம். ஓகே, என்னடா சாக மாட்டீங்க? த ஷூட் இவனுக்கு எதுக்குமே ஆக மாட்டேங்குதே. கிட்டே போய் கொஞ்சம் சுடுவான். புல்லட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம கிட்ட வேறு காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போக நம்ம வந்து காசு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவங்களாங்க முடிஞ்சிச்சு. ஓகே, நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் தான் முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் பேச்சு கேட்கல, அதனால தான் இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம். ஓகே, ட்ரை ஒரு லக்கு. ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பின்னிங் தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லக்கு. ஓகே, நமக்கு ஷார்ட் கன் கிடச்சிச்சு. போடு சூப்பர். நமக்கு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்று கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 20 புல்லட் இருக்குது அதில். ஓகே, ஹவு யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில். ஓகே, ஸ்கில்லாமு. ஓகே, ஹெல்த்து ரீஜெனரேட் மேக்ஸ் ஹெல்த்து. ஓகே, நம்ம ஹெல்த்து ரீஜெனரேட்டு வச்சுக்கலாங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஹெல்த்து குறைஞ்சிச்சின்னா ஹெல்த்து அப்படியே பொறுமையாக மறுபடியும் ஏறும். நம்ம வந்து ஹெல்த்து ரீஜெனரேட் வச்சுக்கலாம். ஆனால் ரீஜெனரேட் நமக்கு தேவைப்படும். ஓகே, இது என்ன கொஷின் தெரியல. ரைட் ஆன் டீலர்ஸ் செகண்ட் மிஷின். ஓகே, இப்போ ரைட் ஆன் டீலர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த டிப்சன் வந்து ட்ரக் டீலர்ஸ்னால் நிறைய பேர் இருக்காங்களாம். அவங்க வந்து ஒரு ஃபார்ம் பாயிண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறான். அவங்கள போயிட்டு இப்போ நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நெக்ஸ்ட்டு வேறு எதாவது சொல்கிறான். ஓகே, அவங்க ரொம்ப கொஞ்சம் மாறாட்டான ஆளுங்க. உனக்கு இப்போ நிறைய பெரிய கன்று வேணும், அதாவது அவங்கள அடிக்கணும் போல். அதுக்கு நமக்கு வந்து நிறைய ஒரு பவர்ஃபுல்லான கன்று வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டு சர்வை யூ நீட் ஏ வெப்பன், லெட்ஸ் கோ டு ஷாப்பிங் அப்படின்றாங்க. ஓகே, நம்ம இப்போ ஷாப் பண்ணலாம். ஓகே, நமக்கு எஸ்எம்ஜி இருக்குது. ஓகே, எப்படி பை பண்ணோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. டேக் மை கார், ட்ரைவ் டு த பாயிண்ட் அண்ட் செக் இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டிப்சன். ஓகே, இப்போ அவன் காரை நம்ம எடுக்கணும். ஓகே, இதான் அவன் கார் போல். நம்ம இந்த கார் எடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதான் ஃபஸ்ட் டைம் கார் எடுக்கிறது. ஓகே, ஃபார்ம் பாயிண்ட் இப்போ மேப்பில் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபார்ம் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ஃபார்ம் பாயிண்ட் போகிறதுக்குள்ளே நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலில் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலில் 266 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் நம்ம வந்து 300 வந்து எடுத்துடலாம்.
ஓகே ஃபார்ம் காயின் கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரைட் ஆண்டில் மிஷின் பேர் வந்துரு மேலே வந்து இருக்குது. ஓகே கார் அழகாக விட்டுட்டேன். ஓகே நீ இப்போ காரை வெட்டி இறங்கு அப்படின்றாங்க. கண்டினியூ லீவ் த கார். ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரீச் த நெக்ஸ்ட் பாயிண்ட், பி கேர்ஃபுல், தே குட் பி ஹார்ம்டா. ஓ அவங்க வந்து நம்மளை அடிப்பானுங்களாம்மா. ஓகே நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு கன் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் கன் கொஞ்சம் பவராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் கன் எடுக்கலாமா? இல்லை ஷார்ட் கன் வேறு 20 புல்லட்ஸ் தான் இருக்குது. டக்குன்னு எஸ்எம்ஜி எடுத்து அடிச்சிடலாமா? டேக் எஸ்எம்ஜி வராங்க. ஆஹா என்னத்தை வச்சுட்டு அடிக்கிற, வலிக்குது. என்னங்க இது எஸ்எம்ஜி அடிக்க மாட்டேங்குது. ஐயே வேஸ்ட்டுங்க இந்த எஸ்எம்ஜி. போடு 1 இந்த 2 அவ்வளோதானாடா. அவ்வளோதான், நல்ல வேலை அவ்வளோதாங்க. ஓகே நவ் கம் பேக் ஃபாஸ்ட்டாக. ஓகே சீக்கிரமாக வர சொல்கிறான். சீக்கிரம் இந்த காரை எடுத்துகிட்டு அவனோட ஏரியாவுக்கு நம்ம வந்து போயிடலாம். அந்த பாருங்கள் ஹெல்த்து லைட்டாக குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா, ஏறுது பார்த்தீங்களா, லைட்டாக பொறுமையாக ஏறும். நம்ம கொஞ்சம் ஃபுல் அப்கிரேட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கடகடன்னு ஏறும். அதுக்கு தான் வந்து இந்த ஹெல்த்து ரீஜெனரேஷன் நான் வச்சுருக்கேன். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து டிப்ஸனை மீட் பண்ண போகிறோங்க. ஓகே டே டிப்ஸன் மை ஃப்ரெண்ட். ஓகே இவன் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பான் போலங்க. ஓகே இன்னும் நிறைய மிஷின்ஸ்லாம் இந்த கேமில் இருக்கும். நம்ம தான் அது வந்து அப்புறமேட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறேன். ஓகே நான் கடைசியில் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். ஓகே வந்துருச்சோடை வந்துச்சுங்க. ஓகே டிப்ஸை நம்ம ஏரியா கிட்ட வந்துட்டோம். ஓகே இது வந்து 10 மினிட்ஸ் வீடியோவாக நான் போட போகிறேன். ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து 10 மினிட்ஸ் நான் வீடியோவாக தான் இந்த கேங்ஸ்டர் கேம்ஸ்லாம் வரப்போகுது. ஓகே குட் ஜாப். இந்த அவனோட காசு. ஓகே ரிவார்ட் தராங்க. ஓய் 10K. ஐயோ 10,000 ரூபாய் தராங்க நமக்கு. பரவாயில்லையே, இப்போயே நமக்கு 10,000 ரூபாய் தான் கிடைக்குது. ஓகே இது என்னது பிக் கிளாஷா? பிக் கிளாஷ்னா என்னென்னு தெரியலையே. ஓகே நம்ம போய்ட்டு முதல்ல ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம் பிக் கிளாஷ்னா என்னன்ட்டு. ஓகே ஆஹா இப்போ ஏதோ வெப்பன் வாங்க சொல்லுதுங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பவரான வெப்பன் வாங்கிக்கலாம். என்னடா ஏதாச்சும் நல்ல ஒரு வெப்பனாக கொடுங்க. நம்மக்கிட்ட காசு தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே கிரெனேட் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலாமா? கிரெனேட்லாம் வேஸ்ட்டு. ஓகேங்க நம்ம வேணால் இந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் லைஃப் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்கிக்கலாம், நமக்கு தேவைப்பட்டாலும் படம். ஓகே இது வந்து முகமூடி. அப்புறம் இது வந்து சக்தியாக. ஓகே நம்ம நிறைய கொடுத்துருக்கானுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து ரெடின்னு கொடுத்து கோ ஆக வேண்டியது தான். ஓகே இப்போ டிப்ஸ்ன்னு ஏதோ சொல்கிறான். ஓகே இங்கே ஏதோ சூப்பர் ஹீரோ சிக்னல் வந்திருக்கு. ஸ்மக்லர்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்கள போயிட்டு வந்து கில் பண்ண அப்படின்றாங்க. ஓகேங்க இது கேங்ஸ்டர் கேம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஷூட்டிங்கு ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே வரும் இந்த கேமில். ஓகே நம்ம வந்து இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஏன்னா மீட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம். ஓகே இங்கே பாருங்க மிலிட்ரி வேன்லாம் போகுது. இங்கே இந்த கேமில் மிலிட்ரி பிளேஸு எல்லாமே இருக்காங்க இந்த கேமில். ஸோ நான் இந்த கேமில் வந்து 10 நிமிஷம், அதாவது சின்ன பாட்டாக தான் போடுவேனே, ஒரு 10 நிமிஷம் மேலே தான் போடுவேன். அதுக்கப்புறம்லாம் ரொம்ப ஒரு 15 மினிட்ஸ் வீடியோலாம் வராது இந்த கேமு. ஸோ ஆனால் வந்து இதெல்லாம் ஜாலி என்ஜாய்மெண்ட்டுக்கு கேம் தான் மாதிரி தான் இருக்கும். ஓகே ரொம்ப தூரம் போகணுமா என்ன? 600 மீட்டர்ஸ் வந்துட்டு. ஓகே இப்போ 1/2 மீட்டர்ஸ் தான். என்ன இது உள்ளே போகணுமா? ஆஹா உள்ளே போகக்கூடாதுங்க. சரி ஓகே வெளியவே ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் போயிடலாம். ஆஹா வண்டி சைடில் வேறு டேமேஜ் இருக்குங்க. நம்ம வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாது. வண்டி ரொம்ப ட்ரிஃப்ட் ஆகுது. இருங்க. அப்புறம் இந்த கேமில் வந்து போலீஸ் கார்லாம் இடிச்சா போலீஸ் கேஸ் வருமானு தெரில. நம்ம எதுக்கோ வம்புக்கே போவேணா. அங்கே ஏதோ இப்படி இருக்கே. சரி வேணா நம்ம ரோப் போட்டு போயிடலாமா? எனக்கு ரோப் போட்டு போகிறதா பெஸ்ட்டுன்னு தோணுது. அங்கே போயிட்டு நின்றுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரோப் போட்டுடலாம். இந்த கேமில் எனக்கு இதாங்க ரொம்ப பிடிக்கும், ரோப் போடுறது தான் நல்லா இருக்குமே இந்த கேமில். நானே இப்போ தான் இந்த கேம் வந்துடுறேன். ஸோ அப்படியே அந்த டிப்ஸ்ன்னு கொடுக்குற மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணால் கையில் கொஞ்சம் காசு நிற்கும். அப்படியே வந்து நான் இன்னொரு மிஷின் பார்க்கும்போது அங்கே ஏதோ ஏடிஎம் மாதிரியே இருந்துச்சு, அது என்னன்னு தெரில. அப்புறமே நம்ம வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சோன்னே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு எதாவது ஷூட்டிங் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரெடியாக இருந்துப்போம். ரெடி. ஓகே கெட் ரிட் ஆஃப் தெம் ஆல். ஐயோ ரிட்டுனா வந்து இப்போ இவங்க எல்லாருமே சுடணுங்க. வராங்க அதை பாருங்கள். ஐயோ நோ. என் கையில் என்ன பிஸ்டல் வந்துச்சு. சரி ஓகே. கன்று மாற்ற முடியாதா?
நம்ம கையில் பிஸ்டல் மட்டும் தான் கொடுக்குறானுங்களா, சுடு 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 அவ்வளோதான். மொட்டை மண்டையிலேயே வாங்கினான் ஒருத்தன். ஓகே சார் போலீஸ் சார் இங்கே பாருங்கள் சார், எல்லோரும் போட்டு என்ன அடிக்கிறாங்க சார். ஐயோ அவன் என்ன கண்ணத்துன்னு வரான்னு தெரியல. ஏகே கண்ணு மாதிரி இருக்குங்க. ஐயோ நல்லா பவர்ஃபுல். அவ்வளோதான் சுட்டு தள்ளிட்டேன். இவனும் அதே கண்ணு. ஐயோ சுடுறானே. ஐயோ இதை நிறைய பேர் வரீங்க, விட்டுருங்க. மிலிட்ரி மேன் நீ ஏன் மேன் அடிக்கிற, விட்டுரு மேன். ஹெட்ஷாட். ஐயோ ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, டக்குனு சுட்டு கொலை பண்ணிவிடு. இதான் லாஸ்ட் நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் ஒருத்தர் இருக்காங்கங்க, இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது. மொத்தம் 4 ரவுண்டு போல் இந்த ஷூட்டிங்கில். ஓகே வரேன் பாருங்க, அவங்க வரப்பாங்க. சுடு இங்கே சுற்றலாம். சுடு. ஓகேங்க, சிட் இந்த கார் குயிக். ஓகே கார் எங்கடா? ஐயோ கார் கூட நான் எடுத்துகிட்டு வரலங்க. இங்கே இருக்க ஒரு வேன் இருக்குது, வேன் எடுத்துக்கலாம். சீக்கிரம் வேன் எடு. இங்கே இருக்க வேனை டேக் த வேன். ஆனால் வேன் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் போவோமே. ஓகே இப்போ ஏதாச்சும் சொல்கிறேன்னா, they set off the pursuit, so go away from the enemy car fast as possible. அங்கே பாருங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வர பிடிக்க பார்க்குறானுங்க. நம்மளை எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக அவங்கள வந்து நம்ம வந்து மிஸ் ஆகணும். இந்த வண்டி என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுது. இதோ பாருங்கள், குழு கொடுத்துருக்காங்க, கெட்டி இந்த காருன்னு வந்திருக்கு. நம்ம கெட் ஆகிட்டோம். அங்கே பின்னாடி தூரத்தில் ஒரு ஆரம் மார்க்கெட்டு பார்த்தீங்களா? இப்போ அந்த ஆரம் மார்க்கெட்டை நம்ம அந்த கார்கிட்ட நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா மிஷின் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை பிடிக்க வரானுங்க. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே வருவானுங்க போல். நான் அதுக்குள்ளே டக்குன்னு இந்த வண்டி எடுத்து முடிச்சிடலாம். வண்டி ஏன் ஸ்லோவாகுது, சீக்கிரம் ஸ்பீடடு. ஓகே எப்பாடி அவன் வந்து போயிட்டாங்க, கண்டு தெரியாமல் எங்கேயோ போயிட்டான். அவன் எங்கே போனான்னு தெரில போல். ஓகே இப்போ நம்ம வந்து மறுபடியும் டிப்சன் கிட்டே போனாங்க. ஓகே இந்த வண்டி வேறு ரொம்ப ஸ்லோவாக இருக்கே, நம்ம போலீஸ்காரை எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும். ஏன்னா போலீஸ்காரெலாம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவோம். ஓகே ரன்னிங் ஸ்பீடு வேறு இவன்கிட்ட கம்மிங்க. அந்த கீரை போட்டு எடுத்துடலாம். போலீஸ் கிட்ஸு எறா வண்டியை போலீஸ்காரன்னுங்களே சின்ன கோட் பண்ண போகிறோம். டபுள் சீட்டரா இது? ஓகே டபுள் பேர் இருக்காங்க. ஓகே இப்போ பாருங்கள், போலீஸ்கார் அப்படியே சும்மா பறக்கும் போலீஸ்கார் பார்த்தீங்களா? ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பழைய கேம்லேயே ஒன்று போட்டிருப்பேங்க, ரியல் கேங்ஸ்டர் க்ரைம்லேயே. அப்போ வந்து போலீஸ்கார் வண்டியெல்லாம் நான் ஓட்டியிருப்பேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பீடாக இருக்கும் போலீஸ்காரே. ஸோ இந்த போன கேமும் உருவாக்குனது நாக்ஸிஸ் கேம் பிராண்டு தான். இந்த கேமும் உருவாக்குனது நாக்ஸிஸ் கேம் தான். ஸோ ஓகே நம்ம வந்து இந்த மிஷினை முடிச்சுனேன், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எண்டில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னல, ஸோ அது என்னென்னா வந்து இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து முதல்ல வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாம்பி சீரீஸ் எபிசோடு 5, அதாவது லாஸ்ட்டு பார்ட் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு 3 PM அந்த மாதிரிக்குள்ளேயே வந்துடும். ஸோ இது மார்னிங் வீடியோ, மத்தியானம் ஒரு 4 o'clock அந்த வீடியோ வந்துடும். ஸோ 4 o'clock வந்து ஜாம்பி சீரீஸ் எபிசோட் 5 லாஸ்ட் எபிசோடு வந்துடும். அப்புறம் வந்து இது வந்து இன்னொரு வீடியோ. ஸோ 2 வீடியோ வரும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி. ஸோ ஓகே நம்ம வந்து மிஷினை முடிச்சிக்கலாம். ஓகே 15K 15,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கேம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எங்கள் பாருங்கள் நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது ஏதாச்சும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவேன், பிடிக்கலனா வந்து அப்படியே இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட விட்டுடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே அப்புறம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.